ஓம் சாந்தி. நான் ஆத்மா. அனைத்து சக்திகளையும் எனதாக்கிக் கொண்டிருக்கின்றேன். என்னால் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் கருணை உள்ளம் கொண்டு காரிய விவகாரத்தில் வர முடிகிறது. ஒருவர் தவறாக நடந்து கொண்டால் அது அவர்களிடம் சக்தி குறைபாட்டை தெரிவிக்கின்றது. நான் ஆத்மா சக்திசாலியான மனநிலையின் மூலமாக மற்றவரின் செயல்பாடுகளில் சிக்கிக்கொள்ளாமல் என் மனதை சுத்தமாக ஆடாமல் அசையாமல் வைத்திருக்க முடிகிறது. இந்த மனோநிலையானது யாருக்கு எந்த சக்தி வேண்டுமோ, எந்த குணம் வேண்டுமோ அதை என் மூலமாக கொடுக்க முடிகிறது. நான் ஆத்மா எப்பொழுது சர்வ குணங்களினாலும் சக்திகளினாலும் நிறைகிறேனோ அப்பொழுது இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை உருவாகின்றது. ஆசையற்ற வாழ்க்கை எதுவும் வேண்டாம் என்ற வாழ்க்கை கிடையாது. ஆசையற்ற வாழ்க்கையானது நான் அனைத்தினாலும் நிரம்பியிருக்கின்றேன் என்பதற்கான வாழ்க்கையாகும். எப்பொழுது ஆன்மீக செல்வங்களினால் நான் நிறைந்திருக்கிறேனோ அப்பொழுது ஸ்தூல செல்வங்கள் கூட என்னை நிழல் போல தொடர்கிறது. ஆத்ம பேட்டரியானது இப்பொழுது பரமாத்ம நினைவின் மூலமாக முழுமையாக சார்ஜ் ஆகின்றது. இதன் அனுசாரம் எனக்கு சத்யுகத்தில், திரேதா யுகத்தில் 21 ஜென்மங்களுக்கு எவர் ஹெல்த்தி, எவர் வெல்த்தி, எவர் ஹாப்பி வாழ்க்கை கிடைக்கின்றது. தற்போதைய வாழ்க்கை கூட மிக அழகாக தெரிகின்றது. ஆத்மஸ்திதியானது எனக்குள்ளே பெரும் ஞானத்தை புரிய வைக்கின்றது. நான் உயர்ந்த ஸ்திதியில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவினுடைய காரியத்தின் பின்னணி புரிகிறது. அவர்களுக்கு தேவையான சக்தியும் குணங்களும் பரமாத்மா என் மூலமாக நிரப்புகின்றார் என்பது புரிகின்றது. பிரச்சனைகள் எனும் மலையை உடைக்காமல் தீர்வுகளை நோக்கிய பயணத்தை நான் செய்கின்றேன். நான் ஆத்மா தாமரை மலர் போல அழகான பவித்திரமான ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.